நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் யூனிட் 1ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கான்செப்ட் ஓரியன்டாக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது த மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் அப்படிங்கிற பற்றி இன்ட்ரோடக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதில் வந்து பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் அதனுடைய டிஃபரன்ஷியேஷன் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தாவர செல் இருக்கும், விலங்கு செல் இருக்கும், உள்ள வேறுபாடுகள் என்ன? ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான், இருந்தாலும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்கூல் புத்தகத்தில் இருந்தால் தான் அப்படியே எடுத்திருக்கோம். ஸோ எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளான்ட் செல் அனிமல் செல் அப்படின்னா என்ன, ஓகேங்களா? அதனுடைய தொடர்புடையது என்ன அப்படிங்கிறது இன்ட்ரோடக்ஷன் ஜஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செல்லுடைய டைப்ஸில் ப்ரோகேரியாட்டிக்கல் அண்ட் யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆல்ரெடி, நம்மளுக்கு தெரிஞ்சதான் ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ செல்லுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையான செல்கள் மெயினாக சொல்லுவாங்க. ஒன்று ப்ரோகேரியாட்டிக், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா யூகேரியாட்டிக் அப்படின்றத பார்த்தோம். ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல். ஸோ இதுதான் வந்து நான் வெல் டெவலப்டு நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. தெளிவற்ற உட்கரு காணப்படும், இதில் தெளிவான உட்கரு காணப்படும். அதுபோக ஒரு சில இதில் வந்து நுண்ணுறுப்புகள் அதிகமாக காணப்படாது, அதில் காணப்படும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல ப்ரோகேரியாட்டிக் எக்ஸாம்பிளாக பாக்டீரியாவை சொல்லுவாங்க, ப்ளூ கிரீன் ஆல்கே இதெல்லாம் சொல்லுவாங்க. யூகேரியாட்டிக் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் சொல்லுவாங்க. பிளான்ட் செல் அண்டு அனிமல் செல், இது ரெண்டு தான் இதை சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஒரு பிளான்ட் செல்லுக்கு ஒரு அனிமல் செல்லுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன? நார்மலாக பார்த்தோன்னா பிளான்ட் செல் அனிமல் செல்லுக்குரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக வந்து அதனுடைய அமைப்பு ரீதியாகவே சொல்லலாம். இப்போ பிளான்ட் செல் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து இந்த சட்டக வடிவமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இதான் வந்து செல் சுவர்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஒரு பகுதியை தான் வந்து செல் மேம்பரைன், செல் ஜவ்வு என்று அழைப்பார்கள். அதுக்குள்ள தான் அதனுடைய செல் நுண்ணுறுப்புகள் என்பது காணப்படும். ஆனால் அனிமல் செல் இது வந்து பிளான்ட் செல், தாவர செல். அனிமல் செல்னு எடுத்துக்கிட்டோம்னா விலங்கு செல், அது டைரெக்டாக வந்து வெறும் செல் மேம்பரைன் மட்டும்தான் இருக்கும், செல் ஜவ்வு மட்டும்தான் இருக்கும், செல் சுவர் என்பது காணப்படும். அப்போ மெயினான டிஃபரன்ஸே வந்து பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் முதல் டிஃபரன்ஸ் என்னன்னா செல் சுவர் இதில் காணப்படும், இதில் செல் சுவர் காணப்படாது. செல் வால், இப்போ வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான் செல் வால்னு சொல்கிறாங்க, செல் சுவர்னு சொல்லக்கூடியது. ஸோ உட்புறத்தில் இருக்கக்கூடிய இது தான் செல் மேம்பரைன், செல் ஜவ்வு அப்படின்னு சொல்லுவோம். செல் மேம்பரைன் டைரெக்டாக இதுவும் செல் மேம்பரைன் தான். அப்போ இதுக்கு வந்து செல் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் சுவர் என்பது அனிமல் செல்லே கிடையாது. அதுக்கப்புறம் செல் நுண்ணுறுப்புகள் அப்படிங்கிறது காணப்படும். இப்போ உட்கரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் உட்கரு அப்படிங்கிறது காணப்படும். எண்டோபிளாஸ்மிக் கலைப்பின்னல், ரைபோசோம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லைசோசோம்கள், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உறுப்புகள், பேக்வோல்ட்ஸ், பிளாஸ்டிட்ஸ் அப்படின்னு அப்புறம் பிளாஸ்டிட் அப்படிங்கிறது இப்போ செல்வாலி இது ஒன்றா. ரெண்டாவது பார்த்தோன்னா பிளாஸ்டிட் அப்படின்னா பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பசுங்கணிகம் செல்வாலில் மட்டும்தான் இருக்கும். அதாவது மீன்ஸ் பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. பசுங்கணிகம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இலை வந்து பச்சையாக இருக்கக்கூடிய காரணம் பசுங்கணிகம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த பசுங்கணிகம் உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கும். இது ஒரு முக்கிய டிஃபரன்ஸ். அவங்ககிட்ட பிளாஸ்டிக்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரியோல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரியோல்கள் வந்து இதுக்கு சென்ட்ரியோல்ஸ், இந்த சென்ட்ரியோல்கள் அனிமல் செல்லில் மட்டும் தான் இருக்கும், பிளான்ட் செல்லில் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில டிஃபரன்சஸ் அமைப்பு ரீதியாகவே நம்மளுக்கு என்ன இருக்குது, வேறுபாடுகள் என்பது காணப்படுது. அது போக வேறு என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். மேபி இது 6 மார்க்கில் ஒன் ஆஃப் தி கொஸ்டினாக கேட்கப்படலாம். அதாவது 6 மார்க்கில் 2 கொஸ்டின் கொடுத்து கேட்கப்படலாம், அல்லது 6 மார்க்கில் டேரெக்டாக கூட கேட்கலாம். தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. அது போக செல் நுண்ணுறுப்புகளையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த செல் அப்படிங்கிற டாப்பிக்லேயே ஆல்ரெடி ப்ரோகேரியாட்டிக்கும் யூகேரியாட்டிக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இந்த வீடியோஸில் தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்குள்ள வேறுபாடு பார்த்துருப்போம். மேக்ஸிமம் டிஃபரன்ஷியேஷன் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? அது ஓரியன்டா வேணும்னா தெரிஞ்சுக்கலாம். செல் நுண்ணுறுப்புகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அந்த முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு தான் நல்லா பார்த்துக்கணும். ஒன்று வந்து உட்கரு நியூக்ளியஸ் பற்றி நல்லா பார்த்துக்கணும், கொஞ்சம் பிரீஃபாக பார்த்துக்கணும். ரெண்டாவது மைட்டோகாண்ட்ரியாவை பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கணும். இந்த ரெண்டு தான். ஏன்னா இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்லுன்னு சொல்கிறாங்க. செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது. ஏன் செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுகிறது கேட்கப்படலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது லைசோசோம்னா என்னன்னு கேட்கலாம். லைசோசோம் செல்லின் தற்கொலை பைகள், ரைபோசோம் செல்லின் புரத தொழிற்சாலை. ஆக வந்து இவங்கெல்லாம் வந்து நிக்நேம் சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமானவங்க. நியூக்ளியஸ் உட்கருனா கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் தி செல்னு சொல்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்கிறாங்க. லைசோசோம்கள் அப்படிங்கிறது போர்ப்படை வீரர்கள்னு சொல்லலாம், தற்கொலை பைகள்னு சொல்லலாம், பாதுகாப்பு படை வீரர்கள்னு சொல்லலாம், சூசைடல் பேக்ஸ், சோல்ஜர்ஸ் ஆஃப் தி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லைசோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் என்ன சொல்லுவாங்க, புரதத்தை உற்பத்தி பண்ணுறதுனால அந்த புரத தொழிற்சாலை என்று அழைப்பார்கள். ரெண்டு வகையான
செல்கள், அதாவது 2 விதமான சைஸ் அப்படிங்கிறது மேஜரா காணப்படும். ஸோ 70S 80S அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 70S எஸ்ன்னா அந்த இடத்துல ஸ்வெட்பர்க் அப்படின்னு அர்த்தம். அதோட யூனிட், ரைபோசோமோட யூனிட் என்னது, ஆல்ரெடி அந்த வீடியோஸ்ல சொல்லியிருப்போம், ஸ்வெட்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக வந்து இதுதான் வந்து எஸ்ன்னு சொல்றோம், ஸ்வெட்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நார்மலாக பிளான்ட்டுடைய அனிமல் செல்லாக இருந்தாலும் சரி, பிளான்ட் செல்லாக இருந்தாலும் சரி, செல்லில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் முக்கியமாக வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை நல்லா படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னது, யூகேரியாட்டிக் செல்லுடைய எடுத்துக்காட்டுகள். ஓகே, ரைட். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏதோ தமிழ் மீடியத்தில் தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன், தாவர செல் விலங்கு செல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாக விலங்கு செல்லோடு ஒப்பிடும்போது தாவர செல்கள் பெரியது. சரிங்களா? தாவர செல்கள் பெரியது, அப்படி கூட பெருசாக எழுத வேண்டாம். தாவர செல்கள் பெரியது, விலங்கு செல்கள் சிறியது அப்படின்னு எழுதணும். தாவர செல் பெரியது, விலங்கு செல் சிறியது, ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது பாயிண்ட், செல் சுவர் என்பது காணப்படாது, செல் சுவர் காணப்படும், அவ்வளவுதான். செல் சுவர் காணப்படுகிறது. பிளாஸ்மா சவுடன் கூடுதலாக செல் சுவர் காணப்படுகிறது, அவ்வளோ பெருசாலாம் வேண்டாம். செல் சுவர் காணப்படுகிறது, செல் சுவர் காணப்படாது. சரிங்களா? தென் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே காணப்படும், பிளாஸ்மோடெஸ்மேட்டா இங்கே காணப்படாது அப்படின்னு சொல்கிறோம். பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பசுங்கணிகம், பிளாஸ்டிட்ஸ் அப்படிங்கிறது காணப்படும், பசுங்கணிகம் காணப்படுவது இல்லை. வாக்குவல்கள் பெரிய வாக்குவல்களாக இருக்கும், காற்று நுண்பைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்டி பேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து பெரியதாக இருக்கும். இங்கே சிறிய வாக்குவல், அவருடைய வேலை என்னவா இருக்கும், ஸ்டோரேஜ் ஆஃப் தி வாட்டர். அதனால தான் வாட்டர் ஸ்டோரேஜ் ஆஃப் தி செல்லுன்னு சொல்கிறாங்க, வாட்டர் டேங்க் ஆஃப் தி செல்னு கூட சொல்லுவாங்க. செல்லின் நீர் தொட்டி என்று அழைக்கப்படக்கூடியது வாக்குவல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த வாக்குவலை சுற்றி டோனோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. வாக்குவலை சுற்றி காணப்படக்கூடிய ஒரு பிளாஸ்மா சவ்வு மாதிரி காணப்படும், அதான் வந்து டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாக்குவலை சுற்றி டோனோபிளாஸ்டிக் சவ்வு காணப்படுகிறது, இங்கே காணப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு முன்னாடி சொன்னதான் சென்ட்ரியோல்கள் இங்கே காணப்படும், இங்கே சென்ட்ரியோல்கள் காணப்படுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரியோல்கள், அப்போ இந்த சென்ட்ரியோலுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் டிவிஷன் அங்கே தான் நடைபெறும், செல் பிரிதல் என்று சொல்வார்கள். அப்போ இந்த செல் பிரிதல் அப்படிங்கிறது 2 கேட்டகரியில் நடைபெறும். உட்கரு பிரிதல் வந்து என்ன சொல்லுவாங்க, கேரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்டோபிளாசம் பிரிதலை சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது 4 பிரிவுகள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். செல் பிரிதல் அப்படிங்கிறது அது நடைபெறும் உயிரிகளை பொறுத்து 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று ஏ மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவது. நேரடி பகுப்பு முறை, மறைமுக பகுப்பு முறை, குன்றல் பகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த செல் பிரிதல் எல்லாமே இதில் நடைபெறும்னா அது சென்ட்ரியோல்களில் நடைபெறும். அடுத்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா உட்கரு செல்லின் ஓரங்களில் காணப்படும். எதில், தாவர செல்லில் வந்து உட்கரு வந்து ஓரத்தில் காணப்படும்ன்றாங்க ஒரு செல்லுடைய அமைப்பில். சரிங்களா? அப்போ வேறு தாவர செல் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி சட்டக அமைப்பை கொண்டது அப்படின்றத சொன்னோம், ஓரத்தில் காணப்படும்ன்றாங்க. ஆனால் விலங்கு செல்லில் அப்படி கிடையாது. விலங்கு செல்லில் எப்படி காணப்படும்ன்றாங்க, சென்டரில் காணப்படும் அப்படின்றாங்க. அதான் உட்கரு செல்லின் மையத்தில் காணப்படுகின்றன, இது ஓரத்தில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. லைசோசோம்கள் அரிதாக காணப்படுகின்றன, லைசோசோம்கள் அதிகமாக காணப்படுகின்றன, அந்த பாயிண்ட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சேமிப்பு பொருள், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சேமிப்பு பொருள் வந்து இதில் தரசம்னு சொல்லுவாங்க, இதில் வந்து கிளைகோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கே, கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் அளவுக்கு இருக்கே. 10 பாயிண்ட்ஸுமே படிக்கணுமா அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே கண்டிப்பாக 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வந்துடும். சரிங்க? அப்போ நம்மளுக்கு வேறுபாடு தான் கேட்குறாங்க, அது கொஷின்ஸ் கேட்டாப்புல மாற்றப்படணும். 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா மினிமம் ஒரு 4 லைன்ஸ், ஒரு 4 வேறுபாடுகள், 4 டிஃபரன்சஸ் எழுதிங்க. சப்போஸ் 6 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 7 வேறுபாடுகளுக்குள்ள எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா 10 வேறுபாடுக்குள்ள எழுதிக்கலாம். ஆனால் எல்லாமே ரொம்ப எளிமையானது தான். இப்போ தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடுகள் ஓகே, இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட இதையும் சேர்த்து படிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இதுதான் வந்து தாவர செல்லிற்கும் விலங்கு செல்லிற்கும் உள்ள வேறுபாடுகள். மேபி 6 மார்க்லையும் கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது செல்லு தான் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் திசுக்களும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், திசுக்கள்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கூட நமக்கும் என்ன பண்ணலாம், மெயின்ஸில் அப்கமிங் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ எனிவே கீப் வாட்சிங், கீப் ப்ரிப்பரிங். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல்.